ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன கொண்டு வந்திருக்கிறோன்னா டிஎன்பிசி தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில் அதில் ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்டோடைய ரினியூவல் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ அஃபிஷியல் tnpc.ac.in அதான் அவருடைய வெப்சைட்டு. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரினியூவல், ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டு இருக்கும். இதில் ரினியூவலை கிளிக் பண்ணிவிட்டு அதாவது ஏற்கனவே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது யூஸ் பண்ண மெயில் ஐடி போட்டுக்கோங்க. பாஸ்வேர்டு நீங்கள் ஆல்ரெடி தெரியும். சப்போஸ் உங்களுக்கு பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா மெயில் ஐடி கேட்கும். அந்த மெயில் ஐடி கொடுத்து சென்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு டெம்பரரி பாஸ்வேர்டு உங்களுக்கு மெயிலுக்கு ரிசீவ் பண்ணுவீங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம லாகின் பண்ணிக்கலாம். வேணா அப்புறமேட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ மெயில் ஐடி போடுறேன். லாகின் பண்ணோடனே நமக்கு வந்துடும். இன்கேஸ் வரல அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது சர்வர் இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ரினியூவல்ன்றதை திரும்ப கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் எக்ஸாம் எதாவது கவர்மெண்ட் எக்ஸாம், எம்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம் பாஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி வெரிஃபிகேஷன்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் 5 இயர்ஸ் தான். அப்போ சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்கும். பட் இப்போதைக்கு இந்த 5 இயர்ஸ் கொடுக்கத்தான் நல்லது. 1 இயர்ஸ்ன்றது நம்ம திரும்ப அந்த 1 இயருக்கு முன்னாடி வரணும். அப்புறம் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் திரும்ப ரெனியூவல் ஒன்று பண்ணணும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு 5 இயர்ஸ் கொடுத்துக்கோங்க எப்பயுமே. அதுதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். கொடுத்த பிறகு ஃபோட்டோ, கரண்ட் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதாவது லேட்டஸ்ட்டாக இப்போ ஒரு 3 மந்த்து அந்த மாதிரி எடுத்த ஃபோட்டோவாக எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். அதுதான் நல்லது. அதே மாதிரி அந்த இமேஜ் இதுக்கு சிக்னேச்சர் பிளாக் இங்கால் சைன் பண்ணதாக இருக்கணும். எல்லாமே ஸ்கேன் காப்பி வச்சு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபோட்டோ ஒரு 35 ஹைட்டு, 30 mm வித் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. லெஸ் தென் 190 kbs அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 100 kbயில் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கம்ப்ரெஸ் பண்ண தெரியல அப்படின்னா அந்த வாட்ஸ்அப்பில் ரிசீவ் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கம்ப்ரெஸ் ஆகிருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் உள்ளே போய்ட்டு சாஃப்ட்வேர் ஏதாவது கூகுளில் போய்ட்டு ஜேபிஜி ஃபைல் கம்ப்ரெஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நிறையவே இருக்குது இன்றைக்கி இப்போலாம். அதை யூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணி முடித்த உடனே இந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். இந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் போனீங்கன்னா மல்டிபிள் கன்சாலிடேட் இருக்கும். இதில் இதுதான் இப்போ ஒரு கன்ஃபியூஸாக இருந்துச்சு. ஏற்கனவே எல்லாத்தையும் இதில் அப்லோட் பண்ணணுமா அப்படி அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த ஒரிஜினல் ஃபார்மசிஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, இதுதான் மேண்டட்டரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இருக்கும், நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணது வச்சுருப்போம். அதுதான் மெயினாக கொடுக்கணும். நம்ம அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மார்க் ஷீட் இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர், அதை ஒன்று எடுத்துக்க நம்ம வச்சுக்கலாம். தேவை இருந்தாலும் நம்ம பண்ணுறது பெஸ்ட், நல்லது. அதை கொடுத்துக்கோங்க. அதர்ஸ் 2ன்னு ஒன்று இருக்குது இல்லையா, இது எதுக்காகனா ஏதாவது இந்த ஃபார்மசி கவுன்சிலேருந்து ஒரு ப்ரோக்ராம் ஏதாவது கண்டக்ட் பண்ணோம்னா அதை நம்ம அட்டாச் பண்ணலாம். ஃப்யூச்சரில் இதை இது மாதிரி இருந்தால் தான் நமக்கு ரினியூவல் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போதைக்கு இல்லை. இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அட்டாச் பண்ணலாம். ஏன்னா நம்ம கரண்ட் ஃபார்மசிஸ்ட்டாக இருக்கோம். நிறைய பேர் ஃபார்மசியில் கவுன்சிலிங்கில் பதிவு பண்ணிட்டு வேறு வேலையில் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் தேவைப்படும். இப்போ நம்ம அதர்ஸ் 2ன்றதில் டிஎம்ஏ ஆஃபீஸ்லேருந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, டிப்ளமோ இன் ஃபார்மசின்னு ஒரு சர்டிஃபிகேட்டு, ட்ரைனிங்கு முடித்த டேட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை அட்டாச் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு வாட்டி ஓகே பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். சப்மிட் பண்ணி முடிச்சிட்டிங்களா தான் உங்களுக்கு மெயில் வரும். அப்புறமேட்டு இன்பாக்ஸில் போய்ட்டு 1 to 2-3 டேஸ் ஆகும். அதுக்கு பிறகு அவங்க பார்த்துட்டு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் காப்பி வரும். அந்த மெயில் காப்பி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இவர் ஃபோட்டோ அப்ரூவல் ஆகிடுச்சு, அப்ரூவ்ட் பை அட்மின் வந்துடும். அதுக்கு பிறகு அடுத்த ஒரு மெயில் பேமெண்ட்டுக்காக வரும். அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதுலேயே அந்த லிங்க் கொடுத்துருவாங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டேரெக்டாக அந்த பேமெண்ட் ஆப்ஷன் போய்டும். நம்ம நார்மலாக இபி பில்லு அந்த மாதிரி பில்லு கட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி போய்டும். அதில் போய்ட்டு பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப லாகின் பண்ணி கீழே ரினியூவல்ன்றதில் ஓகே பண்ணிங்கன்னா என்ன டேட்டு, ரினியூவல் அப்டேட் ஆகிடுச்சா எல்லாமே நீங்களே செக் பண்ணிட்டு பிரிண்ட் சர்டிஃபிகேட்ன்றதில் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்கள் டேட்டு, சிக்னேச்சர், உங்களோட லேட்டஸ்ட் ஃபோட்டோ
எல்லாமே அப்டேட் ஆகிருக்கும். இதை வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே.